Praise be to the wonderful holy name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Let us all turn to the book of Deuteronomy chapter number 33. நாம் எல்லாரும் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டு உபாகமம் புத்தகம் 33வது அதிகாரத்துக்கு திரும்புவோம். And verse number 29. 29ஆம் வசனம். I would like to read this two scripture, one from the old and one from the new. ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் ஒன்று புதிய ஏற்பாட்டிலும் வேத வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். And Deuteronomy chapter number 33 verse number 29 says. உபாகமம் 33வது அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. And first Peter chapter number 2 verse number 9. புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். And both the scriptures are very familiar to all of us. இந்த இரண்டு வசனங்களுமே நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வசனங்கள். The Bible says, "Happy art thou, O Israel, who is like unto thee, O people saved by the Lord, and shield of thy help, and who is the sword of thy excellency, and thine enemies shall be found liars unto thee, and thou shalt tread upon their high places." இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். And first Peter chapter number 2 verse number 9 says, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. "But ye are the chosen generation, a royal priesthood, and a holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who hath called you out of the darkness into his marvelous light." நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான வழிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். This evening I would like to minister the word under the title called "Don't lose your position and the possession." இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உன்னுடைய ஸ்தானத்தையும் உரிமையையும் இழந்து போகாதே. Don't lose your position and the possession. உன்னுடைய ஸ்தானத்தையும் உன்னுடைய உரிமையையும் இழந்து போகாதே. Please be seated. தயவு செய்து உட்காரும். In this both the scripture, இந்த இரண்டு வசனங்களிலுமே it talks about how greatly God keeps his people. தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். And God has wanted to have a generation, a group of people for his name to be glorified. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு சந்ததியை, ஒரு கூட்டத்தை தனக்கென்று தேவன் ஏற்படுத்த நியமிக்க அவர் விருப்பமுள்ளவர். Even though Adam lost his position to be as a son of God, தேவனுடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தை ஆதாம் இழந்தபோது, but still God was having a pre-planned, and he wanted to have a group of people who serve him with the truth and with an honesty. அவருக்கென்று சொந்த ஜனமாய் ஒரு கூட்ட ஜனம் தன்னை ஆராதிக்கவும் தனக்கென்று உத்தமமாய் இருக்கும்படியாய் அவர் முன்குறித்து அறிந்திருக்கிறார். So God chosen Abraham, and the generation who came out of Abraham called the people of Israelites. ஆபிரகாமின் மூலமாய் வந்த சந்ததியார் தான் இஸ்ரவேலர் என அழைக்கப்பட்டவர்கள். In the biblical way we have to tell they are the
physical Israelites. வேதத்தின்படியாய் நாம் சொல்லும்போது அவர்கள் சரீர பிரகாரமான இஸ்ரவேலர்கள். But God really have a great concern about the Gentiles ஆனால் also. தேவன் அதே நேரத்திலே புறஜாதிகளை குறித்தும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Our God is not a God after some group of people or some kind of people. நம்முடைய தேவன் சில கூட்டத்தாரிடம் மாத்திரமே பட்சமாக இருப்பதும் சிலரை விட்டுவிடுவதுமாக அல்ல, பாரபட்சம் உள்ள ஒரு தேவன் அல்ல. In the New Testament the Bible says God so loved the world. புதிய ஏற்பாட்டில பார்க்கிறோம் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Bible never says God so loved Israel. இஸ்ரவேலரை தேவன் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் But the Bible says God so loved the world. ஆண்டவர் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And that's the reason God gave the promise to Abraham. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். I will bless thee. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். You will be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். In you all the nations will be blessed. உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். So the God who gave the promise is always faithful to fulfill the promise. எனவே வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். So in order to take the people out of the Gentile, அவர் புறஜாதிகளிலிருந்து தமக்கென்று ஜனங்களை எடுப்பதற்காக, that's the reason the Christ came to the world as a savior. கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். So the physical Israelites are connected with the Gentiles by the blood that he shed on the cross. கல்வாரியிலே அவர் சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற அந்த இஸ்ரவேலரும் புறஜாதிகளும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். Till the time Christ come, there was an enmity between the Israelites and the Gentiles. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தும் வரைக்கும் ஆவிக்குரிய அந்த இஸ்ரவேலருக்கும் அந்த புறஜாதிகளுக்குமான ஒரு பகைமை இருந்து கொண்டே இருந்தது. Israelites, they never liked the people of Gentiles. இஸ்ரவேலர் ஒரு காலம் புறஜாதிகளை அவர் விரும்புகிறது கிடையாது. But God was having a foreknowledge and a pre-planned. ஆனால் தேவன் தம்முடைய முன்னறிவினாலே அவர் தம் முன் திட்டத்தின்படியா, and God has a great plan to unite these both the people under one congregation and one assembly which is under Christ. அவர் தம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனத்தையும் புறஜாதிகளையும் அவர் சேர்க்கும் மனமாய் தம்முடைய முன்னறிவிலே முன் திட்டத்தை கொண்டு அவர் இருந்தார். So if you read the Bible, there is a two great words are mentioned in the Bible. இரண்டு காரியங்கள் வேதத்திலே மிகவும் முக்கியமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. These two words are the works of God. இந்த ரெண்டு கிரியைகளும் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறது. The Bible starts with the work of creation. முதலாவது ஒரு சிருஷ்டிப்பின் கிரியை. And also the Bible talks about the work of his salvation. அவருடைய இரட்சிப்பின் கிரியை, மீட்பின் கிரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, the redemption. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் அது மீட்பு. So the Bible starts with the creation. எனவே வேதம் சிருஷ்டிப்பிலே ஆரம்பிக்கிறது. So God created everything for man. ஆண்டவர் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். God created man for him. ஆனால் மனுஷனை தனக்காக அவர் சிருஷ்டித்தார். But God never created man as a big multitude, but he created as a single man. மனுஷனை அவர் மிக திரளாக தனக்கென்று அவர் சிருஷ்டிக்கவில்லை, ஒரே ஒரு மனுஷனை அவர் தனக்காக. In the book of Malachi we read a scripture like this. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வேத வசனத்தை நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். He created only one man in order to bring forth the godly seed. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக்கினானே. And that's the reason God wanted to bring forth a generation through Adam. அதனாலதான் ஆதாம் என்கிற அந்த ஒருவன் மூலமாய் தம்முடைய நாமத்துக்கு தமக்கென்று ஜனத்தை அவர் உருவாக்கினார். If you read the genealogy in the book of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அந்த வம்ச தலைமுறையை பற்றி நாம் வாசிக்கும்போது, in the chapter number 3 verse number 38 says, 3வது அதிகாரம் 38ஆம் this வசனத்திலே, is the second genealogy mentioned in the New Testament. இந்த புதிய ஏற்பாட்டிலே இரண்டாவது அது வம்ச வரலாறு சொல்லப்பட்ட ஒன்று. And the Bible says, which was the son of Enos, which was the son of Seth, which was the son of Adam, which was the son of God. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். So the Bible is talking very clear. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. In the Tamil Bible the translation is a little bit different from the English Bible. ஆங்கில வேதாகமத்தை காட்டிலும் தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. In the Tamil translation it says Adam was the creation of God. அங்கே ஆதாம் தேவனாலே உண்டானவன் என்று சொல்லப்பட்டது. But the English Bible says very clear Adam was the son of God. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலோ ஆதாம் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார்.
சிருஷ்டித்தார். by creation, எனவே சிருஷ்டிப்பின் மூலமா why God creating man? ஏன் மனிதனை அவர் சிருஷ்டித்தார்? And he said, let us make a man in our own image. தம்முடைய சாயலாக ரூபமாக அவர் அவனை சிருஷ்டித்தார். So the Adam was created as a masterpiece of God. எனவே தேவனா போலவே தம்முடைய அவருடைய சாயலாக ரூபமாய் உருவாக்கப்பட்டவன் ஆதாம். He was created as a replica of the creator. அந்த சிருஷ்டிகருடைய பிரதிபலிப்பு தான் ஆதாம். But at the same time God created him in a position to be his son. ஆனால் அவனை ஒரு ஸ்தானத்தோடு அவர் சிருஷ்டித்தார், தன்னுடைய குமாரன் என்கிற ஸ்தானம். But I don't want to go very detail in that issue. அந்த காரியத்துல நான் ஆழமாய் நான் போக விரும்பல. So Adam committed sin, he was thrown out of the garden. அவர் பாவம் செய்த பின்பு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார். He lost his position. அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தான். Till the Redeemer comes. அந்த மீட்பர் வரும் வரைக்கும் If you read the scripture all across the Old Testament, பழைய ஏற்பாடு முழுவதுமாய் வேதவசனத்தை வாசித்து from the பார்த்தீங்கன்னா Genesis to Malachi, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசனம் many வரைக்கும் great people came, அநேக பெரிய மனிதர்கள், many prophets came, அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், many priests came. அநேக பிரசங்கிமார்கள் எழும்பினார்கள். In the book of Hebrews chapter number 11, the Bible identifies them, they are the fathers of faith. அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாம் விசுவாசத்தின் தகப்பர்கள், விசுவாசத்தின் வீரர்கள் என்று போட்டிருக்கு. But those people never ever called upon the heaven, the creator, as the Abba Father. அப்படிப்பட்டவர்கள் யாருமே சிருஷ்டித்த தன்னுடைய தேவனை அப்பா பிதாவே என்று அவர்கள் அழைக்கவில்லை. So what happened? என்ன நடந்தது? And because of the sin, the Adam lost his position to be his son. பாவத்தினாலே ஆதாம் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். The God that we serve is not a God of condemn, he is a God of restoration. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவிதமாய் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து அவர் கடந்து போகிறவர் அல்ல, அவர் நம்மை சீர்பொருத்தி நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய தேவன். So that is the reason before the man fall in sin, God already planned a plan of salvation in his mind. அதனாலதான் மனுஷன் பாவத்திலே விழுவதற்கு முன்பாகவே அவர் தன்னுடைய சிந்தையிலே ரட்சிப்பின் திட்டத்தை அவனுக்காய் அவர் கொண்டிருந்தார். To fulfill that redemption, the Savior has to come. அந்த மீட்பை வேலையை கிரியை முடிப்பதற்கு இரட்சகர் வரப்பட வேண்டும். About that Savior, the first prophecy was spoken in the Garden of Eden. அங்கே முதலாவது இந்த இரட்சகரை குறித்த தீர்க்கதரிசன வாக்கியமானது அங்கே ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லப்பட்டது. All through the New Old Testament time, every prophet came and prophesied about the Savior who is going to come. இந்த பழைய ஏற்பாட்டிலே வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் நமக்காக ஒரு மீட்பர் வரப்போகிறார், இரட்சகர் வரப்போகிறார் என்கிற தீர்க்கதரிசனத்தை அவர்கள் சொல்லி சென்றார்கள். He not only came to this world, அவர் இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, he came with an office. அவர் ஒரு வேலையோடு வந்தார். He was a father. அவர் ஒரு தகப்பன். The Bible says that in the book of Timothy, the Paul is writing in his epistle. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவில் எழுதும்போது விதமாக எழுதுகிறார். The mystery of godliness is so great. தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. That God manifested in flesh. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். So when he manifested in flesh, எப்போது அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? though he manifested in flesh, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட போதும் he never acted himself like a king. அவர் ஒரு ராஜாவை போல தன்னை நடத்திக் கொள்ளவில்லை. But he came to this world as a savior. அவர் ஒரு இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். In order to restore the sonship back to the humanity. மனுக்குலத்துக்கு மீண்டுமாய் அந்த புத்திரத்த ஸ்தானத்தை கொடுப்பதற்காக அவர் திரும்ப வந்தார். He took a position as a son. அவர் ஒரு குமாரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். Without his sonship, அவருடைய குமாரத்துவம் இல்லாமல். see, if in a natural way, let me talk something. இயற்கையிலே நடக்கிற காரியங்களை நான் கொஞ்சம் சொல்லுகிறேன். If you are doing something, நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், if something goes wrong, ஏதோ ஒரு காரியம் தவறாகிறது, what naturally we will do? இயற்கையில நாம் என்ன We செய்வோம்? will throw this thing out. அதை நாம் வெளியே எடுத்து போட்டு We will make the same thing. மறுபடியும் அதே போலவே காரியங்களை நாம் Till we get the right thing, we will just go on doing it. அது சரியாகும் வரைக்குமா அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு. So when Adam was created by God, ஆதாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர், he lost the position. அவன் ஸ்தானத்தை இழந்து போனான். But what God could have done? ஆனால் தேவன் செய்தது என்ன? What God could have done? அவர் என்ன செய்திருப்பார்? He could have thrown Adam out.
ஆதாமை வெளியே தூக்கி and he could have created another Adam. இன்னொரு ஒரு ஆதாமை சிருஷ்டித்திருக்கலாம். But God knows everything. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். If I go on creating Adam after Adam, ஒரு ஆதாமுக்கு பதிலாக இன்னொரு ஆதாமை சிருஷ்டித்துக் கொண்டே இருந்தார். all the Adams will do the same thing what the first Adam did. ஆதாமோ அந்த முதல் செய்த ஆதாம் செய்தது போலவே செய்வார்கள். That is the reason. அந்த காரணத்தினால God never created any other Adam in a mud or a physical form. மீண்டுமாய் வேறு ஒரு ஆதாமை மண்ணினாலே அவர் சரீர பிரகாரமாக உருவாக்கவில்லை. The God of heaven, the creator of the world, அந்த பரலோகத்தின் தேவன் சிருஷ்டிப்பின் he தேவன் came himself as a second Adam. அவர் தாமே இரண்டாவது ஆதாமாய் இந்த பூமிக்கு In the வந்தார். position of a son. அவர் குமாரன் என்கிற நிலையிலே A child is born. ஒரு குமாரன் The son is given unto us. குமாரன் பிறந்தார். ஒரு Why குமாரன் he came as a son? ஏன் அவர் குமாரன் என்று In வந்தார்? order to restore the position what the Adam lost in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்து போன அந்த குமாரத்துவ ஸ்தானத்தை திரும்ப கொடுப்பதற்காக அவர் குமாரத்துவ நிலைமையை எடுத்து வந்தார். So the position what Adam had through creation, he lost it. ஆதாம் சிருஷ்டிப்பின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த ஸ்தானத்தை குமாரன் என்கிற ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். But through the redemption, the second Adam, Christ, the true Son of God, he redeemed. மீட்பின் மூலமாய் இரண்டாவது ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அந்த காரியத்தை அந்த குமாரத்துவத்தை அவன் மீண்டுமாய் பெற்றுக்கொண்டான். So he was the one who qualified himself to call the heaven, the creator, as Abba Father. அப்படி உருவாக்கப்பட்ட ஒருவன் தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்டதான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். If you read the scriptures very carefully in the Bible, வேதத்திலே வசனங்களை ஜாக்கிரதையாய் நீங்கள் வாசிப்பீர்களானால் Paul is writing in 1 Corinthians chapter number 7 verse number 23 1 says, கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே you are bought with a price. நீங்கள் ஒரு கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். The Redeemer came. மீட்பர் வந்தா He didn't just come and pull the things out by his hand. அவர் தன் வந்தவுடனே கரங்களினாலே காரியங்களை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. So there are so many redeemers are there. அநேக மீட்பர்கள் இருக்கிறார்கள். So the fire service people, they are also type of a redeemers. தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு மீட்பின் பணியை If any செய்கிறார்கள். of our property is getting burned by the fire, they will just come and rescue the people and things out of the fire. நம்முடைய வீடுகளோ ஏதோ ஒன்று தீப்பற்றி எரிந்தால் அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்து அந்த தீயணைப்பித்து அதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள், நம்மை மீட்டெடுக்கிறவர்கள். But what these redeemers can do, ஆனால் அந்த மீட்பர்கள் என்ன செய்வார்கள்? they can by force they can blow the water and they can bring the fire to go down. அவர்கள் அதிக அழுத்தத்தினாலே தண்ணியை அடித்து அந்த தீயை அணைப்பார்கள். If somebody would have lost 70% of their belongings, 70% தங்களுடைய உடைமைகளை ஒருவர் இழந்து போனார்னா the fire station won't give that loss. அந்த இழந்து போறதை அந்த தீயணைப்பு துறை கொடுக்காது. Because that is none of their business. ஏன்னா அது அவங்களுடைய வேலையும் அல்ல. If the owner of the house, if he would have made some kind of an insurance, he can claim from the insurance company. ஒருவேளை அந்த எரிந்து போன வீட்டார் அந்த ஏதாவது இன்சூரன்ஸ்ல அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவர்கள் அந்த கம்பெனி அதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார். But this redeemer when he came, ஆனால் இந்த வந்த மீட்பரானவரோ he not only forgave the sin, அவர் பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, and he paid the price. அவர் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்தார். He gave the price. அவர் அந்த ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தினார் to redeem us. நம்மை மீட்பதற்காக. So what kind of price he gave? அவர் எப்படிப்பட்டதான ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்தார்? கொடுத்தார்? He gave his precious blood to us. அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக விலைக்கிரயம். The Bible says the life is in the blood. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மாம்சத்திலே இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. Without the bloodshed there is no forgiveness of sin. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. And moreover, if you read the other scriptures in the book of Matthew, Mark and 1 Timothy, மத்தேயு, மார்க், 1 தீமோத்தேயுவிலே வாசிக்கும்போது we don't have much time to read all these scriptures. எல்லா வேத வசனங்களையும் வாசிக்க நமக்கு சமயம் இல்லை. I just want to highlight only one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் 1 Timothy 2:6 says, 1 தீமோத்தேயு 2:6 விதமாய் சொல்கிறது, who gave himself a ransom for all. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. So the ransom means it is something like in order to redeem they are ready to pay something. ஒரு இழந்து போன ஒரு காரியத்தை மீண்டுமாய் மீட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் ransom என்பது. இதை தமிழில் அழகா சொல்வது பிணையத் தொகைன்னு சொல்லுவாங்க. So God gave the ransom.
எனவே தேவன் ஒரு தொகையை நமக்காக அவர் செலுத்தினார். He never did any sin, but we are the people did the sin. அவர் இந்த பாவம் செய்தவர்கள் நாம் தான். So in order to restore the position back in our life, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குமாரத்துவ ஸ்தானத்தை நமக்கு திரும்ப அளிப்பதற்காக he stepped down from heaven. அவர் பரலோகத்திலிருந்து கீழே He humbled himself. தன்னைத்தானே தாழ்த்தினார். He lived 33 and a half years. அவர் 33 வருஷம் He preached the gospel of the kingdom. ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை He took all our sins. நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவைக்கு சென்றார். Shed the blood. இரத்தம் சிந்தினார். And he paid the price. அந்த விலைக்கிரயத்தை செலுத்தினார். Through that price, அந்த விலைக்கிரயத்தின் மூலமாக we are redeemed. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Through that price, அந்த விலைக்கிரயத்தின் we மூலமாக are redeemed. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். That is not because of us. நம் நிமித்தமாக அல்ல. That is because of the grace of God. தேவனுடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். So we become the more valuable and precious because of the price what Christ paid for us. கிறிஸ்து நமக்காக செலுத்தின அந்த விலைக்கிரயத்தினாலே நாம் விலையேற பெற்றவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் நாம் மாறினோம். Certain things are very precious by the quality of the thing what is inside. சில காரியங்கள் விலை மதிப்புள்ளதாய் இருக்கிறது, அது உள்ளே என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து. If you go to the watch shop, you can buy a good watch for 2,000-3,000 rupees. 2000-3000 ரூபாய்களுக்கு வாட்ச் கடைகளில் சென்று வாட்ச் நம்ம வாங்கலாம். But at the same time, there are certain watches which is above 1 lakh rupee, 2 lakh rupee. அதே நேரத்துல அதே வாட்ச் கடையிலே 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட இருக்கு. So what makes the difference? எது அங்க வித்தியாசப்படுத்துது? Is that 2000 rupees watch is showing 24 hours and more than a lakh rupee watch is showing 46 and 36 hours? இந்த விதம் கை கடிகாரத்திலே நேரம் காட்டுதலே வித்தியாசம் எதுவும் இருக்கிறதா? The mode of work is the same. அது செய்கிற வேலையெல்லாம் ஒன்றுதான். So what makes the difference? எது அங்க வித்தியாசப்படுத்துகிறது? Sometimes they use the diamond stones. சில நேரங்களிலே விலை மதிப்புள்ள அந்த டைமண்ட்களை they will make some gold plating and some precious things they added into the watch. தங்க முலாத்திலே அதை பூசப்பட்டு விலைக்கிரயமுள்ள அதிக விலையுள்ள கற்களை அதிலே பதித்திருப்பார்கள். So out of what it was manufactured, the price is going up. எனவே அது எவ்விதமாய் உருவாக்கப்பட்டதோ எதனால உருவாக்கப்பட்டதோ அதை பொறுத்து அதனுடைய விலை கிரயம். So since you are bought with the price, நீங்கள் ஒரு விலைக்கிரயத்தினாலே நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். God gave the most expensive price. தேவன் தன்னுடைய அதிக விலையேற பெற்ற ஒன்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It is not a 10,000 rupees or 1 lakh rupee. அது 10,000மோ அது 1 லட்சமோ கிடையாதுங்க. He gave his own life. அவர் தம்முடைய சொந்த ஜீவனையே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். Till he pay the price, அவர் அந்த விலைக்கிரயத்தை செலுத்தும் வரை we are worthless. நாம ஒண்ணுமே கிடையாது. And after he paid the price, அவர் அந்த விலைக்கிரயத்தை after he paid the ransom, அவர் அந்த பிணையத்தை செலுத்தின we become the precious in the sight of God. அவருடைய பார்வைக்கு முன்பாய் நாம் விலையேற பெற்றவர்களாக. My dear brothers and sisters, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, that is the reason the Bible says, அந்த காரணத்தினால தான் வேதம் சொல்கிறது, God so loved the world. ஆண்டவர் உலகாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். The word so is just a 2-letter word in English. அந்த ஆங்கிலத்திலே சோ என்பது 2 எழுத்துள்ள வார்த்தை. If you try to describe that 2-letter word, அந்த 2 எழுத்துள்ள வார்த்தையை நீங்கள் விவரிக்க வேண்டும். that so cannot be explained by any human comprehension. நம்முடைய மனித அறிவினால அதை விளக்க முடியாத ஒரு காரியம். That John is writing in his gospel. யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே அவர் எழுதியிருக்கிறார். If I try to write about the works of God, தேவனுடைய கிரியைகளை பற்றி நான் எழுத வேண்டுமானால் I cannot write everything. எல்லாத்தையும் எழுத முடியாது. It will just go on and go on and அது go போய் on. கொண்டே இருக்கும். So God so loved the world to restore the position in our life. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் குமாரன்ங்கிற அந்த ஸ்தானத்தை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காக. He paid the price, he paid the ransom. அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தினார், ஒரு பிணை தொகையை So கொடுத்தார். through that price, அந்த விலைக்கிரயத்தினால what position we got? நாம் பெற்றுக்கொண்ட The Bible says in the book of John chapter number 1 verse number 12 says, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். It is a very familiar scripture to all of us. அது நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு But வசனம். as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம். And God gave them the power to
to become the sons and daughters of God. அவருடைய குமாரர் அவருடைய குமாரத்திகள் ஆகும்படியான அதிகாரத்தை தேவன் Who கொடுத்தார். all become the sons and daughters of God? யாரு அவருடைய குமாரர் குமாரத்திகள்? All can become the sons and daughters of God. எல்லாரும் அவருடைய குமாரர் குமாரத்திகள். Those who all believe in Jesus Christ. இயேசுவை விசுவாசிக்கிற எவரும், Those who all have the faith in the name of God. அந்த நாமத்தின் மேல் அவருடைய நாமத்தின் மேல் They all விசுவாசிக்கிற can எவரும், have the power to become the sons and daughters of அவர்கள் God. எல்லாருமே குமாரர் குமாரத்திகள் ஆகும்படியான அதிகாரம். If I want to identify myself as a son of some great personality in the world, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளுமை உள்ளவருடைய பிள்ளையாய் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். they won't accept it. அதை அவங்க எடுத்துக்கொள்ள But the God of the universe and the great God, the Almighty God, உருவாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், He gave the authority to us to become the sons and daughters of நமக்கு God. அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. It is not by us. இது நம்மளால் உண்டானதல்ல. It is the gift from the Lord. அது தேவனிடத்திலிருந்து வந்த ஈவு. And moreover the Bible says, வேதம் இன்னும் அதிகமாக which சொல்லுகிறது, were born not of blood, not of the will of the flesh, nor of the will of the man, but of God. இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். Peter is writing in his epistle, பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அதை you are எழுதுகிறார். not born out of the corruptible seed, but the incorruptible seed which is the word of God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாகி அவருடைய So that's வசனத்தினாலே why Jesus spoke to Nicodemus. எனவேதான் ஆண்டவர் நிக்கோதேமிட்ட சொன்னார், Unless if you born again, you will never see the kingdom of நீ God. மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண So மாட்டாய். through the power of the word, அந்த வார்த்தையின் அதிகாரத்தினாலே God made us to born again in spirit நாம் ஆவியிலே மறுபடியும் பிறக்கும்படியான ஒரு வாய்ப்பை அதிகாரத்தை ஆண்டவர் to கொடுத்தார். become the sons and daughters of God. அவருடைய குமாரர் அவருடைய குமாரத்திகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுத்தார். Don't lose your position and your possession. எனவே உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய உரிமையும் இழந்து போகாதீர்கள். Now you are the children of God. நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். And not only we are the children, நாம் பிள்ளைகள் and மாத்திரமல்ல, moreover the Bible says in the Romans chapter 8 verse number 17 ரோமர் says, 8:17 வசனத்திலே வேத வசனம் விதமாய் and சொல்லுகிறது, if children, then heirs of God, and joint heirs with Christ, if so be that we suffer with him, that we may be also glorified together. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் அப்படி. We are not only the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, we are the legal heirs of God. நாம் தேவனுக்கு சட்டப்படியாக அவருடைய சுதந்திரராய் In the இருக்கிறோம். worldly system, they are having some kind of a rules and regulations. உலக நீதிகளிலே சில சட்ட வழக்குகளை வைத்திருக்கிறார்கள். If the head of the family suddenly he passes away, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் திடீரென்று அவர் மறைந்து போனாரனா, in order to take all his belongs to be taken by his wife and the children, they have to get a legal heir certificate from the government office. அவருடைய உடைமைகளை அவருடைய ஆஸ்திகளை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவர்கள் சட்டப்படியாக போய் அந்த சுதந்திர வித சர்டிபிகேட்டை அவர்கள் சான்றிதழ் வாங்கி வர The வேண்டும். things which are in the name of the father cannot be transferred to the wife and the children unless if they didn't produce this legal heir அந்த certificate. சுதந்திர சான்றிதழ் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் தகப்பனுடைய சுதந்திரத்தையும் ஆஸ்தியையும் அந்த உடைமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. On the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே God released the heir certificate. தேவன் நமக்குரிய அந்த உரிமை அந்த சுதந்திரத்தினுடைய சான்றிதழை கொடுத்தார். Let me tell you more. நான் இன்னும் அதிகமாக சொல்ல Only the certificate is issued on the cross. அந்த சிலுவையிலே அது கொடுக்கப்பட்டது நிமித்தமாக, No, it's only produced on the cross. கல்வாரி சிலுவையிலே அந்த சான்றிதழ் தயாரித்ததன் மூலமாக But it was உருவாக்கப்பட்டது. already prepared before the foundation of அது the world. ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏற்கனவே ஆயத்தமாக The இருந்தது. Bible says we were all chosen in Christ before the foundation of the world. வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே அவன் நம்மை முன் தெரிந்து கொண்டார், முன் அறிந்திருந்தார். So legal heir certificate is already produced. in எனவே heaven. ஏற்கனவே அதற்குரியான அந்த சுதந்திர விதத்துக்கான சான்றிதழானது தயாரிக்கப்பட்டது. Unless he pays the price, he cannot release the certificate. அந்த விலைக்கரையம் கொடுக்கப்படாவிட்டால் அந்த சான்றிதழ் And கொடுக்கப்படாது. after he died on the cross and paid the price, அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அந்த விலைக்கரையத்தை செலுத்தின
செலுத்தின பின்பு we all become the legal heirs of God. நாம் தேவனுடைய சுதந்திரர்களாக நாம் மாறினோம். So God made us to possess all his blessings and the promises. அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள, நாம் அடைந்து கொள்ள அவர் நமக்கு விலைக்கிரயத்தின் மூலமாய் நம் சுதந்திரராய் அவர் மாற்றினார். There is a scripture in the Bible, every promise of God is a and amen in Christ Jesus. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. When Paul is writing in his epistle about the Jews, அந்த யூதர்களை பற்றி பவுலப்போஸ்தலன் எழுதும்போது சொல்கிறார், the law belonged to the Jews, நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கானது, all the ceremonials belong to the Jews, சகல காரியங்களும் அந்த யூதர்களுக்கானது, all the promises are belongs to the Jews. எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்குரியது. But through Christ we are all become the possession of everything what God has given to the Israelites. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் இஸ்ரவேலருக்கு எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாரோ அதுக்கெல்லாம் நாம் சுதந்திரராய் நாம் இருக்கிறோம். So our position is not only a son, நம்முடைய ஸ்தானம் குமாரன் என்கிறது மாத்திரமல்ல, our position is not just as a children, வெறும் பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் மாத்திரம் நமக்கு we கொடுக்கப்படவில்லை, are the heirs of God. நாம் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். And thirdly, the Bible says, மூன்றாவதாக வேதவசனம் the book of சொல்கிறது, Ephesians chapter number 1 verse number 3 says, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை He ஆசீர்வதித்திருக்கிறார். not only gave the physical blessing, but at the same time he gave all the spiritual நமக்கு blessings. சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவருக்குள்ளே நமக்கு But கொடுத்திருக்கிறார். the sad part is many people are going after God only for this earthly blessings. ஆனால் வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால், அநேகம் பேர் அந்த சரீர பிரகாரமான பூமிக்குரிய காரியங்களுக்காக தேவனுக்கு பின்பாக போகிறார்கள். The reason behind it, அதற்குரிய காரணம் too much என்னவென்றால் of worries on it. அதிகமான கவலை. What shall I eat? What நான் shall I என்னத்தை wear? உண்பேன், என்னத்தை குடிப்பேன், என்னத்தை In this உடுத்துவேன். pandemic time, we are all locked down. இந்த கடினமான இந்த சூழ்நிலை எல்லாரும் நாம் வீட்டிலே அடங்கி God கிடக்கிறோம். never allowed us to die in hunger or thirst. தேவன் நம்மை பசியினாலோ தாகத்தினாலோ சாக விடல. In God's the abundant grace and the care was upon us. தேவனுடைய அளவற்ற கிருபையும் அவருடைய பராமரிப்பும் நம் மீது இருக்கிறது. That's the reason the Bible says, take no thought. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இத பத்தி நீ கவலைப்படாத. It means don't take tension on your head. இத கொண்டு போய் உன் மண்டையில வச்சு யோசிக்காத. Just give everything in the hand of the Lord. எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. The God who takes care of the small tiny birds. இந்த காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் போஷிக்கிற தேவன். The God who dresses up all these wild flowers. காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன். Is more faithful to take care of us. அவர் உங்களை அதிகமாய் உங்களுக்கு அதிகமாய் செய்வது உண்மை. And not only the physical blessing, he is giving all the spiritual blessings. இவ்விதமான சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the heirs of God. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம். God blessed us with all the spiritual தேவன் blessings. அவருடைய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை And fourthly, the Bible says, நான்காவதா வேதம் சொல்கிறது, and he made us to sit with God in heavenly places. நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே அவர் உட்கார வைத்திருக்கிறார். And Bible says in the book of Ephesians chapter number 2 verse 6, எபேசியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம், and hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். If we are going to a certain assembly, ஒரு கூட்டத்துக்கு நாம் கடந்து போகிறோம் என்றால், so there are designated seats are arranged in that place. அந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக இருக்கைகள் வைக்கப்பட்டிருக்கும். In some of the meetings I experienced,
the designated names are marked in the every seat. சில கூட்டங்களிலே நான் கலந்து கொள்ளும்போது குறிப்பிட்ட பெயர் உள்ளவர்களுக்கு மாத்திரம் அந்த இருக்கைகள் In பொருத்தப்பட்டிருக்கும். some of the conventions when I went to preach, the designated seats are fixed for me. எனக்கென்று பிரத்யேகமாக என்னோட பெயர் போட்ட மாதிரி தனியாக வைத்திருப்பார்கள். They never allow me to sit somewhere. எங்கயாவது வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார So அனுமதிக்க they will call me மாட்டார்கள். in the front and they made me to sit in the where my name is there. எனக்காக எந்த இருக்கை அவர்கள் நியமித்திருக்கிறார்களோ அந்த இருக்கையில என்னை So தனிமைப்படுத்தி next to me, the pastor who invited me, he will sit with me. என்னோடு என்னை அழைத்த போதகர் எனக்கு அருகிலே உட்கார்ந்து. So through this, what we understand, he is treating me equal. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறது என்ன, அவர் என்னை சமமாக உட்கார வைத்திருக்கிறார். But ஆனா as a guest, he can treat me equal. ஒரு விருந்தினராக என்னை சமமாக அவர் But I நடத்துகிறார். cannot become the pastor of his church. ஆனா அவருடைய சபைக்கு நான் போதகனாக முடியாது. After I finish the preaching, நான் என்னோட பிரசங்கத்தை முடித்த உடனே he will give the hospitality, food, bye. அவர் எனக்கு கொடுக்கிற ஆகாரம் நான் பெற்றுக்கொண்டு நான் கடந்து போக வேண்டும். But what we have to understand through this இந்த scripture, வேத வசனத்திலிருந்து நாம் புரிந்து the கொள்வது heavenly places means அந்த உன்னதங்கள் என்கிற காரியம் God gave the same authority, same position, same power in order to act like God in this earth. இந்த பூமியிலே தேவனை போலவே அதிகாரமுடையவர்களாய் அவரை போலவே நாம் வல்லமையுடையவர்களாய் அவரை போலவே நாம் இந்த பூமியிலே இருப்பதற்கு அது That's why சமமாகும். Jesus said, if you have faith in me, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல நீங்கள் விசுவாசம் you will உள்ளவர்களா do great things. நீங்க பெரிய காரியங்களை என்னை விட You will செய்வீங்க. do the things what I did. At the same time, you can do the things more than what I நான் did. செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், அதை காட்டிலும் மேன்மையானவைகளையும் நீங்கள் செய்வீர்கள் God என்றார். never feels any ego towards us. ஆண்டவர் இவ்விதமா நம்மளை விட்டுட்டு அவன் பெரிய காரியம் செய்யறாங்கிற ஈகோ அவருக்கு கிடையாது. If he wants, he can send the multitudes of angels to do everything to fulfill the plan of salvation. அப்படி அவர் மனதிலே ஈகோ வைத்திருந்தாரானால் அநேகமாயிரம் தூதர்களை கொண்டே இந்த ரட்சிப்பின் காரியங்களை அவர் நிறைவேற்றி. But God has chosen you and me to stand in this position. ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் அவருடைய ஸ்தானத்திலே வைப்பதற்கு. And he gave the position. அந்த ஸ்தானத்தை He கொடுத்தார். gave the promise. வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். He gave the authority. அது அதிகாரத்தை He gave the கொடுத்தார். power. அவர் வல்லமை கொடுத்திருக்கிறார். So the past 2000 years, கடந்த 2000 வருடங்களாக God is completing his plan of salvation through the people who are chosen from the nothing. ஒன்றுமில்லாமல் இருந்து ஆண்டவர் எடுத்த அந்த ஜனங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பின் திட்டத்தை கடந்த 2000 வருஷங்களாக அவர் நிறைவேற்றி கொண்டு He வந்தார். was not after the palace to see the great people. அங்கே அரண்மனையில சென்று பெரிய பெரிய மகான்களை பார்க்க அவர் போகல. He was chosen the man called the Peter the fisherman. அங்கே மீன் பிடிக்கிற ஒரு மீனவனை போய் He பார்த்தார். has chosen the tax collector. வரி வசூலிக்கிறவனை He has பார்த்தார். chosen the people who are not having any great identity in the society. இந்த சமுதாயத்திலே பெரிய அடையாளத்தோடு இருக்கிற எந்த ஒரு நபரையும் தேடி அவர் போகல. But God filled them with the power and authority and anointing. ஆனால் அடையாளம் இல்லாத அறிவுபூர்வம் இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், ஸ்தானத்தை கொடுத்தார். While these apostles were starting their ministry in the early time of the New Testament, புதிய ஏற்பாட்டிலே ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பித்த காலத்திலே in the hearts of the priest was full of jealousy. அந்த ஆசாரியர்களுடைய இருதயங்கள் எல்லாம் பொறாமைனால நிறைந்தது. Because they are all scholars. ஏன்னா அவங்க படித்த அறிவாளிகள். They can quote scripture like anything. அவங்க வேத வசனத்துல எங்க இருந்தாலும் எதையும் அவங்க சொல்ல முடியும். They keep the Bible in the fingertips. அவர்கள் வேத வசனங்களை பிரமாணங்களை தங்களுடைய கரங்களிலே நுனியில வைத்திருப்பார்கள். They are well dressed people. அது மாத்திரமல்ல அவர்கள் நன்கு உடுத்தி உள்ளவர்கள். Very traditionally they will dress. பாரம்பரிய உடை அணிந்தவர்கள். But when God chosen all these people from the simple background, அந்த எளிய நிலைமையிலிருந்து தேவன் தெரிந்தெடுத்த அந்த ஜனங்கள் they thought what these guys are going to do. இந்த ஆளுங்களாம் என்ன செய்ய போறாங்க என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். But while the John and the Peter, while they were going to the temple for the prayer, பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனபோது a man was sitting and he was not able to walk. நடக்க முடியாத சப்பானியான ஒரு மனுஷன் அங்கே To உட்கார்ந்திருந்தார். that same temple, many times this high priest and the many people who were serving in the temple, they might have seen that same person. அதே ஆலயத்துக்கு அங்க போன அநேக ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அங்க உட்கார்ந்திருக்கிறவனை அநேக முறை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். But their intellectual never
make them to help that man. ஆனா அவரோட அறிவு திறமை அந்த மனுஷனுக்கு போய் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணமே வரல. But while Peter and John was crossing ஆனால் யாக்கோபும் அந்த பேதுருவும் யோவானும் போகும்போது and he was begging some money. அவன் வந்து பிச்சை கேட்கிறான். And Peter said, பேதுரு சொன்னான், we don't have the silver or gold what you are expecting. நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லப்பா. Because already this priest might have given some gold and silver. ஏனென்றால் இந்த ஆசாரியர்கள் அவிதமாய் கொடுத்து பழக்கி வைத்திருக்கிறார்கள். A lot of rich people might have given many things. அதிக ஐஸ்வர்யவான்கள் அவிதமாய் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். But these people, ஆனா இந்த ஜனங்களோ, they were full of wisdom of God and with the power and authority. தேவனுடைய அறிவினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரம்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். And they raised him up and made him to walk. அவனை எழுப்பி நடக்கும்படியாய் செய்தார்கள். The thing is that from very next day he was no more a beggar. He was a saint of God. அவன் அந்த அடுத்த நாளிலிருந்து அவன் பிச்சைக்காரனாக அல்ல, தேவனுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே அவன். These intellectual people, they were not able to comprehend all this kind of things. இந்த அறிவில விருத்தி அடைந்த இந்த ஜனத்துக்கு அதை புரிந்து கொள்ள அவங்களால முடியல. They are threatening him. அவங்கள பிடிச்சு மிரட்டறான். Really, did these people did something to you? இந்த ஜனம் உனக்கு ஏதாவது உண்மையாவே செஞ்சானா? And finally he confessed, yes, by the power of Jesus Christ I am standing here. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால நான் இங்கே நிற்கிறேன் என்று அவன் வாய் திறந்து சொல்கிறான். The position is restored. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் திரும்பி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Before I close this message, I would like to highlight a man in the Old Testament. நான் இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். Some of the people were chosen by God and God put them in a great position. ஆண்டவர் சில பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறார், ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான நிலைமையில கொண்டு வைக்கிறார். Because of their foolishness and silliness, they lost their position. அவர்களுடைய மதிகட்ட காரியத்தினாலே, அவர்கள் மூடத்தனத்தினாலே அவர்கள் அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறார்கள். And Samson was a person chosen by God. சிம்சோன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். But he lost his position. அவனும் அந்த ஸ்தானத்தை இழந்தான். But I would like to show the King Solomon as an example tonight. இந்த ராத்திரியிலே சாலமோன் ராஜாவை உங்கள் மத்தியிலே நான் உதாரணமாய் கொண்டு வருகிறேன். And God chosen him to be the king of Israel. இஸ்ரவேல் ராஜாங்கத்துக்கு அவன் ராஜாவாய் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். But God gave him a certain instruction to keep his position as a king to reign over Israel. இஸ்ரவேல் ராஜாங்கத்தின் முழுமையும் அவன் ஆட்சி செய்வதற்கு ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு குறிப்பாக சொல்லியிருந்தார். So one of the main thing God specified ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், don't go after any woman of any heathen woman. எந்த ஒரு புறஜாதி பெண்கள் பின்னாடி நீ போவாத. So he has to keep his dedication right with God. அந்த பெற்றுக்கொண்ட அந்த பிரதிஷ்டையிலே தேவனுக்குள்ளே தன்னை அவன் காத்துக்கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். But God has chosen him. ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார். Till he get married with the people of Israelites, God never tell anything. ஆண்டவருக்கு அந்த இஸ்ரவேலரை தவிர மற்ற பெண்களை அவன் திருமணம் செய்த போதும் ஆண்டவர் எதுவும் சொல்லல. But when he started to go after the heathen woman, அந்த புறஜாதி பெண்களுக்கு பின்பாக அவன் போக ஆரம்பித்த உடனே he started to turn in a different அவனுடைய direction. இருதயமானது வலிவி திரும்ப See, ஆரம்பித்தது. when was the vision of David? அந்த தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம் தாவீதுக்கு இருந்தது. And he was the one who gathered lot of gold, silver and precious things for the great project to be ஆலயத்தை done. கட்டுவதற்குரிய சகல கட்டுமான பொருட்களையும் சேகரித்து வைத்தது தாவீது. Even till now, இந்த நாள் வரைக்கும் people just never say it is a Jerusalem temple, they say it's a temple of Solomon. இந்த நாள் வரைக்கும் எருசலேமில் இருக்கிற ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, அது சாலமோனுடைய ஆலயம் என்று சொல்கிறார்கள். The man who built the temple for the Lord in his hands, தன்னுடைய கரத்தினாலே தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டின அந்த மனுஷன், that same man, the same hands, அதே மனுஷன் அதே கை build the altar for the heathen gods. புறஜாதிகளுடைய தெய்வங்களுக்கு பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தார். What a tragedy! என்ன ஒரு பரிதாபமான What a tragedy! துக்கமான ஒரு காரியம். So that same man, he lost his position. அதே மனுஷன் அந்த உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து போனான். Till he complete the project. அவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடிப்பான். If you read the prayer what the Solomon did on the temple on the day of dedication, அந்த ஆலயம் கட்டப்பட்டு அது பிரதிஷ்டை கால நாளிலே அவன் செய்த ஜெபத்தை he நீங்கள் made பார்க்கலாம். such a wonderful prayer. அவன் செய்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான ஜெபங்கள். When God chosen him as a king to rule over Israel,
in a childhood. அவனை சிறு வயதிலிருந்தே அந்த இஸ்ரவேல் ராஜாங்கத்தின் மேல் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் அவனை நியமித்திருந்தார். And he prayed for the wisdom from the Lord. ஆண்டவரிடத்தில் அவன் ஞானம் கேட்டான். And God gave him a great wisdom. தேவன் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். The people from the far country, they came to Jerusalem to see, to know the great wisdom of the Solomon. தூரதேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பார்ப்பதற்கு கேட்டதை பார்ப்பதற்கு அவர்கள் வந்தனர். Without Facebook, YouTube and WhatsApp, his greatness was gone all across the globe. இந்த நாட்களில் இருக்கிறது போல இந்த Facebook, Twitter, WhatsApp எல்லாம் இல்லாம இருக்க அந்த காலத்திலேயே சாலமோனுடைய மேன்மையானது உலகமெங்கிலும் தூரதேசங்களிலே பரவி இருந்தது. The kings and the princes and the queens, they came and they gave the gifts to Solomon. மற்ற ராஜாங்கத்தில் இருக்கிற ராஜாக்களும் அந்த ராஜகுமாரர் குமாரத்திகள் எல்லாருமாக வந்து அவனுக்கு அதிகமான வெகுமதிகளை கொடுத்தார்கள். He was like a super power king. அவன் இருக்கிறதிலே அதிகமாக ஒரு சூப்பர் பவர் இருந்தான். நடந்தது என்ன? When he just turned his heart with this kind of a silly thing. இந்த விதமான முட்டாள்தனமான காரியமா இந்த புறஜாதி பெண்களோடு அவன் போனதுனா simple madness. அது ஒரு எளிதான ஒரு சின்ன ஒரு மதிகேடு. Even the book of Ecclesiastes, பிரசங்கி எழுதுற வசனத்துல கூட the same Solomon, இதே சாலமோன் தான் எழுதி இருக்கிறார். he wrote a scripture. ஒரு வசனம் எழுதி இருக்கிறார். If a small fly falls in the bottle of the fragrance, இந்த செத்த ஈ தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். It will spoil the whole thing. அது வந்து முழு காரியத்தையும் As the same way the simple foolishness, அதே போல ஒரு சின்ன மதிகேடு, it will corrupt the whole thing. அது முழுமையும் வாழ்க்கை முழுசுமே அழித்து போடும். That same hand, the hand of Solomon wrote all these things. சாலமோன் தான் இந்த வசனத்தை எழுதினவர். But silly kind of affair came. ஆனா இப்படிப்பட்டதான இந்த முட்டாள்தனமான மூடத்தனமான இந்த பெண்களின் நிமித்தமா he started looking after the wrong people. அவன் தவறான ஆட்களை நோக்கி பார்க்கிறவரானா. Those ladies, they turned their hearts. அந்த மனைவிகளும் அந்த வைப்பாட்டி மறுமனையாட்டிகளும் அவனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு பின்வாங்கும்படி செய்தார். That same Solomon, he wrote in the book of Proverbs. நீதிமொழிகள் புத்தகத்திலே அதே சாலமோன் எழுதி இருக்கிறார். Instead of living with a woman who has got a very anger nature, சண்டைக்காரியோட ஸ்திரியோட குடியிருக்கிறத பார்க்கிறோம். It is better that I can go and stay in a corner of a house. ஒரு வீட்டின் மூலையில தங்கி இருக்கிறது நல்லது என்று சொல்லி எழுதி இருக்கிறார். So he knows what is going to be the consequences. அதனுடைய விளைவு என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். All these stupid ladies have tortured him. ஒண்ணில ரெண்டிலங்க 1000 மொத்தமா சேர்ந்து அவனை போட்டு தொந்தரவு பண்ணி. Hey, you build a temple for your Jehovah. நீ உன்னுடைய யெகோவாவுக்காக நீ ஆலயம் கட்டினீங்க. Just to please us, come and build some altars for our gods. எங்களுடைய தேவர்களுக்கு தேவதைகளுக்கு சில பலிபீடத்தையாவது கட்டு. Solomon lost his position and his possession. சாலமோன் தன்னுடைய ஸ்தானத்தையும் தன்னுடைய உரிமையையும் அவன் இழந்து போனான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, for Solomon went after Ashtaroth, the goddess of Zidionis, and after the Milcom and the abomination of the Ammonites. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினார். He is after all the tough people. இதெல்லாம் ஒரு கடினமான இந்த ஜனங்க. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, it became anger in the sight of God. தேவனுடைய பார்வையிலே அது அவருக்கு கோபம் ஊட்டினது. If you read the scripture in the 1 Kings chapter number 11, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 10 to 14, if you read the scripture, 10 இருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீர்களா? and 3 kinds of things happen in his life. அவனுடைய வாழ்க்கையில 3 விதமான காரியங்கள் The Bible says, வேதம் சொல்லுகிறது, and had commanded is concerning this thing, that he should not go after other gods, but he kept not that which the Lord commanded. அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். And he became angered. அவன் மேல் கோபமானார். I think the scripture number is a little bit wrong. Anyhow, I'm just highlighting the meaning. God became an anger. ஆண்டவர் அவன் மீது கோபப்பட்டார். And moreover, the Bible says, தொடர்ந்து வேத வசனம், wherefore the Lord said unto Solomon, அதனால கர்த்தர் சாலமோனை நோக்கி சொல்லுகிறார், for as
much as this is done of thee, and thou hast not kept my covenant and my statutes, which I have commanded thee, I will surely rend the kingdom from thee. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளை நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். The word பிடுங்கி is there in the Tamil. It means he just forcefully taking. இங்க தமிழ்ல இவ்வளவு மோசமா சொல்றாங்க, கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா எடுத்துட்டாரு. See, taking something and taking by forcefully. அதாவது ஒரு காரியத்தை ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் அவங்க அனுமதி இல்லாம வலுக்கட்டாயமா எடுத்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. So when God became an anger, தேவன் கோபம் கொண்டபோது he forcefully took his position from his hands. அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனுடைய கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். And not only that, அது மாத்திரம் இல்லங்க, the third part is the most dangerous thing. மூன்றாவது காரியம் தான் மிக முக்கியம். And Lord stirred up an adversary. ஒரு எதிராளியை ஆண்டவர் அவனுக்கு நியமித்தார். And God fixed some enemies. ஒரு எதிராளியை அவர் குறிப்பிட்டார். Angry, முதலாவது கோபம், losing the position, அந்த ஸ்தானத்தை getting the adversary. அடுத்து ஒரு எதிராளியை சம்பாதித்துக் கொள்ளும். I request all the brothers and sisters who are listening to the message tonight, இந்த இரவு வேளையில இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், if you fail to keep your salvation with the fear of God, தேவனுடைய ரட்சிப்பை பயத்தோடு நீ காத்துக்கொள்ள தவறினால், once upon a time you were a wicked man, ஒரு காலத்துல நீ பொல்லாதவனாய் இருந்தாய், even your family didn't accept you, உன்னுடைய குடும்பம் கூட உன்னை your society didn't accept you, உன்னுடைய சமுதாயம் உன்னை your ஏற்றுக்கொள்ளாமல், friends didn't accept you, உன்னுடைய நண்பர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் but the இருந்தார்கள். master who is rich in love, ஆனால் அன்பிலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் one time he stepped into your life, அவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே he பிரவேசித்ததினாலே took you out of the marry clay, அந்த உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி he எடுத்து put your feet on the rock, அவருடைய பாதத்தை கல்மலையில and நிறுத்தி he gave you the praise, அவர் உனக்கு துதிக்கும்படியான and he துதியை gave you உனக்கு the கொடுத்தார். position as a children of God, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை உனக்கு கொடுத்தார். and he made you to become the herds of அது God, மாத்திரமல்ல, உனக்கு சுதந்திரவாளி என்கிற பட்டத்தையும் he கொடுத்தார். made you to sit with him in the அவரோடு heavenly கூட places. சமமாய் உன்னதங்களிலே உன்னை உட்காரும்படி செய்தார். God has chosen you for the spiritual blessings. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் அவரை Even in the ஆசீர்வதித்தார். book of Philippians, Paul is writing, பிலிப்பியர்களின் நிருபத்திலே பவுல் விதமாய் my citizenship is in heaven. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. So God has chosen not for this world, எனவே தேவன் உன்னை இந்த உலகத்துக்கு என்று you தேர்ந்தெடுக்கவில்லை. are chosen for the eternal நீ life. நித்திய ஜீவனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாய். Earthly life is a life for a certain years. இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இந்த பூமியின் வாழ்க்கை. The eternal life only can be given by the eternal God. நித்திய ஜீவன் என்பது நித்தியமான தேவனாலே மாத்திரமே So he came with the flesh and blood. அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு He வந்தார். went to the cross. அவர் கல்வாரி He சிலுவைக்கு paid the சென்றார். price for the sin that you did. விலைக்கிரயத்தை உனக்காக உன்னுடைய He பாவத்துக்காக paid the கொடுத்தார். ransom, அவர் ஒரு and விலைக்கிரயத்தை he gave the கொடுத்தார். position. அவர் மீண்டும் இந்த ஸ்தானத்தை He உனக்கு gave the கொடுத்தார். salvation freely to you. இலவசமாய் இந்த ரட்சிப்பை உனக்கு It கொடுத்தார். is your responsibility. உன்னுடைய உத்தரவாதம். It is உன்னுடைய my பொறுப்பு. responsibility இது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய to keep உத்தரவாதம். my position till Jesus என்னுடைய comes. ஸ்தானத்தை அவர் வரும் வரை நான் காத்துக்கொள்வது. By making an attraction towards different things, மற்ற காரியங்களினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டு கடந்து போகிறது. the world is waiting to catch you. உன்னை பிடிச்சுக்கலாம்னு சொல்லி உலகம் எப்போதும் The devil is waiting to destroy your life. பிசாசானவன் இந்த ரட்சிப்பிலிருந்து உன்னை அழிக்கும்படியாக காத்துக் The கொண்டிருக்கிறான். world is waiting to destroy your life with a woman affair. உலகம் உன்னை இந்த பெண்ணுடைய காரியங்களை வைத்து உன்னை இழுத்து அழைக்க The world is waiting to destroy your life with the money and fame and the wrong things of the world. இந்த உலகத்தின் தவறான காரியங்களினாலே பணத்தினாலே புகழினாலே உன்னை அழிக்க பிசாசானவன் காத்துக் If you கொண்டிருக்கிறான். lose your position, நீ உன்னுடைய ஸ்தானத்தை இழந்தாயாக you have to keep your position, focus on Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரம் கவனத்தை வை. who is the beginner and the finisher of your faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. To keep your position till the end. உன்னுடைய ஸ்தானத்தை நீ முடிவெறிந்த The காத்துக்கொள். Bible says, வேதம் சொல்கிறது, those who are endured till the end shall be saved. முடிவெறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. So that God wanted to restore the people of Israelites
many times. எனவே தேவன் இஸ்ரவேலரை அநேக முறை அவர் சீர்பொருந்த முயற்சி செய்தார். But those people, they tried to go away from God. ஆனால் அவர்களோ தங்களை கடினப்படுத்தி தேவனை விட்டு தூரம் போனார்கள். They just started to go after all the heathen things. அவர்கள் அந்த புறஜாதியானவருடைய காரியங்களுக்கு பின்னாடி அவர்கள் கடந்து போனார்கள். And that's why Jesus was crying towards Jerusalem. He says, அதனாலதான் இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது "Oh சொல்றார், Jerusalem, Jerusalem, thou that killest the prophets, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து and stone them which are sent unto thee. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, How often would I have gathered my children together, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, even as a hen gathereth her chickens under her wings, and ye would not." நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. So if you don't have a mind, உங்களுக்கு அந்த மனசு இல்லைன்னா the consequences is going to be serious. அந்த அதனுடைய விளைவுகள் மிகவும் The very next scripture says, அதே அடுத்த வசனம் "Your சொல்லுது, house is left unto your desolate." இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், It will be destroyed. அது அழிக்கப்படும், It will be spoiled. அது கெட்டு போகப்படும். So the devil is waiting to destroy your life. எனவே பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க பாழாக்க அவன் காத்துக் That's why the கொண்டிருக்கிறான். Bible says அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. the devil always tried to come to destroy, to kill. பிசாசன் எப்போதும் வந்து அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். But the God is always there to give the life to us. ஆனால் தேவனோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். In this evening time, இந்த மாலை வேளையில you have to realize yourself. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். You have to keep your position உங்கள் and your possession. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தையும் உரிமையும் காத்துக்கொள்ளுங்கள். In sometimes we are human beings. சில நேரங்களிலே மனுஷர்களாக We backslide, we go away. தேவனை விட்டு நாம் பின்வாங்கி But we போகிறோம். should not lose our faith on God. ஆனால் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. If you, the people who are hearing this message tonight, இந்த வேத வசனத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற in ஜனங்கள், your consciousness, உங்களுடைய மனசாட்சி, if you feel, நீங்க உணர்வீர்களானால், if you feel that you are backslided, நீங்க ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போய்ட்டோம் என்று if you உணர்வீர்களானால், feel that you have gone away from God, நீங்கள் தேவனை விட்டு தூரம் போனதாக நீங்கள் உணர்வீர்களானால், if you feel that you have lost your position, நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை இழந்தவர்களாக நீங்கள் உணர்வீர்களானால், if you feel yourself that you are no longer a child of God, இனிமேல் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் எனக்கு இல்லையே என்று நீங்கள் உணர்வீர்களானால், still the time is there. இன்னும் நேரம் இருக்கிறது. Still his precious blood அவருடைய is waiting to restore விலையேற your பெற்ற life. இரத்தம் உங்களை மீட்பதற்கு இன்னும் ஆயத்தமாக So இருக்கிறது. sometimes the devil always speaks lies in our. சில நேரத்துல பிசாசு உங்க காதுகள்ல வந்து பொய் சொல்லுவான். Oh, you lost everything. நீ எல்லாத்தையும் இழந்து போயிட்ட, You lost everything. நீ எல்லாத்தையும் இழந்து போன, You don't have guts to face the people. ஜனங்களை பார்க்கிறதுக்கு உனக்கு தைரியம் You don't கிடையாது. have a guts to stand in the presence of தேவனுடைய God. பிரசன்னத்துல முன்னாடி நிக்க உனக்கு தைரியம் இல்ல. You don't have a courage to read the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க உனக்கு You தைரியம் don't have a கிடையாது. courage to preach the word of God. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க உனக்கு No, தைரியம் இல்ல. Still his blood has a power. இன்னும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை Still his நமக்கு blood is available at the altar. இன்னும் இந்த பலிபீடத்தில் அவருடைய இரத்தத்தின் வல்லமை Come to the altar. ஆண்டவர் Come to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே You வாங்க. call upon his name. நீங்க அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. Don't look what the people are talking about you. உங்களை குறித்து ஜனங்கள் என்ன பேசுகிறார்கள் என்று Don't நினைக்கிறீர்கள். pay attention what the devil is speaking in your பிசாசு ears. உங்கள் காதுகளில் வந்து சொல்லுகிறதுக்கு கவனம் கொடுக்க வேண்டாம். Don't put your mind in a corrupted thoughts. இல்ல காங்கமுள்ள அந்த சிந்தைக்கு உங்கள் எண்ணத்தை கொண்டு Still போகலாம். God is loving you. இன்னும் தேவன் உங்களை அன்பு Still கூறுகிறார். God is having mercy on you. இன்னும் உங்கள் மீது அவர் Still இரக்கமுள்ளவராய் God wants to இருக்கிறார். restore your life. இன்னும் தேவன் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த If you விரும்புகிறார். come back into the presence of God with faith, நீங்கள் விசுவாசத்தோடு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானா, He is ready to restore your life அவர் back. உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாய் அவர் சீர்பொருந்த அவர் Still ஆயத்தம். Jesus loves you. இயேசு உங்களை இன்னும் நேசிக்கிறார். Maybe your pastor may ignore you. ஒருவேளை உங்களுடைய போதகர் உங்களை தவிர்க்கலாம். Maybe your church congregation they won't mind about you. உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்கள் உங்களை வந்து குறித்து சிந்தை இல்லாமல் இருக்கலாம். But still the blood of Jesus Christ ready to forgive all your இயேசு sins. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பரிந்து பேச Still his blood has a power. அவருடைய இரத்தத்திலே வல்லமை இன்னும் It இருக்கிறது. is not the blood of a man, it is the blood of the Almighty God. மனுஷனுடைய இரத்தம் அல்லாத
புதிய ஜீவன் இருக்கு. Come back to God and restore your life back to Him. திரும்பி வாங்க, அவரிடத்திலே வாங்க. And before I close the message, I just want to give you a warning. நான் இந்த செய்தி முடிப்பதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். This is the time of salvation. இதுதான் இரட்சணிய காலம். We are very closer to the return of Christ. கிறிஸ்துவினுடைய வருகையின் மிக சமீபமாக இருக்கிறோம். Don't try to postpone the day for tomorrow, next week, next month, next year. Next tomorrow is not yours. நாளை என்பது உங்களுடைய நாளிலே, நாளைக்கு, நாளை, அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்று நாட்களை கடத்த வேண்டாம். There is no guarantee after you go to bed. There is no guarantee you will wake up from the morning. நீ படுக்கைக்கு போன பிறகு காலையில எழுவா என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. Today you have the breath in your nostrils. இந்த நாளிலே உன்னுடைய நாசிலே சுவாசம் இருக்கிறது என்றால் This is the time, this is the opportunity. இதுதான் ஒரு தருணம், இதுதான் ஒரு வாய்ப்பு. My dear brothers and sisters, don't lose your position and your possession. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய உரிமையும் கிறிஸ்துவுக்குள்ளே இழந்து God has already built a great mansion for us. தேவன் நமக்காக மிக பெரிதான ஒரு Oh மாளிகை. my God is coming back again to take me to His home. அவர் மீண்டுமாய் வந்து என்னை அங்கே எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். My citizenship is there. என்னுடைய குடியிருப்பு அங்கே That is going to be my habitation. அதுதான் என்னுடைய வாசஸ்தலமாய் I am going to be in a place where my Savior is. என்னுடைய இரட்சகர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே நான் இருக்க போகிறேன். God is not going to put me in a lodge somewhere in heaven. அவர் எங்கோ வேறு ஒரு இடத்திலே I am going to be in His home forever and ever. அவர் இருக்கிற இடத்திலே நான் இருக்கும்படியாய். What a great Savior we have நாம் tonight. எப்படிப்பட்டதான ஒரு இரட்சகரை நாம் Repent and come back to God. எனவே மனம் திரும்பி தேவனிடத்துக்கு திரும்பி வாங்க. Back to you, back to your position. உங்களுடைய ஸ்தானத்துக்கு நீங்க திரும்பி வாங்க. Whatever the things which is wrong against God, தேவனுக்கு விரோதமான என்ன காரியங்கள் எல்லாம் தவறாய் இருக்கிறதோ just leave it. எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. Cut off all the wrong relationships. தவறான உறவு முறைகளை முறித்து போடுங்க. Cut off all kind of wrong things. தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி Cut போடுங்க. away from all your wrong dealings. உங்களுடைய தவறான உறவு முறைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி போடுங்க. Back to God, back to God, back to God. திரும்புங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள். Still God is merciful. இன்னும் தேவன் உங்கள் மீது இரக்கமுள்ளவராய் Still இருக்கிறார். His blood has a power to cleanse all your sins. அவருடைய இரத்தத்தின் வல்லமை இன்னும் உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது. Or your children, or a young man, or adults, no matter who you are. நீங்க ஒரு சிறு பிள்ளையோ வாலிபனோ, நீங்க வயோதிபர்களோ, நடுத்தர வயதிலோ யாராய் இருந்தாலும் சரி, His blood is the only way to come back to God. அவருடைய இரத்தம் ஒன்றுதான் நாம் அவரிடத்தில் திரும்பி வருவதற்கு நமக்கு. He is ready to restore your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையை சிறுபொருந்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். Don't lose it. எனவே நீங்கள் அதை தவற விடாதீர்கள், தவற விடாதீர்கள். Back to தேவனிடத்துக்கு திரும்புங்கள், தேவனிடத்துக்கு திரும்புங்கள். He is still loving you. இன்னும் அவர் உங்களை When the நேசிக்கிறார். prodigal son, while he was returning to his father's home, இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வந்தபோது he never sent any other mediators to stop him on the way. யாரோ ஒரு மத்தியஸ்தன் அனுப்பி நீ போய் அவனை போய் கூட்டு வா என்று சொல்லி அனுப்பல At the தகப்பன். time when he came, he was so dirty and the stinking smell was from his அந்த body. இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வரும்போது நாற்றமுள்ளவனாய், அழுக்கு பிடித்தவனாய், அசிங்கமாய் அவன் காணப்பட்டான். But the father hugged him and kissed him. தகப்பன் வென்று சென்று அவனை கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்து That is the love of the father. அதுதான் தகப்பனுடைய அன்பு. Still God has a mercy and love upon you. இன்னும் தேவன் உங்கள் மீது இரக்கம் உள்ளவராய், உங்கள் மீது அன்புள்ளவராய் As a இருக்கிறார். true believer of Jesus Christ, கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள ஒரு விசுவாசிகளாய் God இருப்பீர்கள். has put you in a great position, high தேவன் position. உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். The Bible says, வேதம் சொல்கிறது, any weapon formed against you will not prosper, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் because you are His வாய்க்காது. children. என்னன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். If anyone touches you, உங்களை தொட்டா he ஒருத்தன் is touching the apple of his eye. அவருடைய கண்ணின் மணியை So தொடுகிறதுக்கு through this scripture, சமானம். what God is trying to say, இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் தேவன் சொல்ல முயற்சிக்கிறது என்னவென்றால், if anyone touches you, யாராவது ஒருத்தர் உன்னை தொட நினைச்சா he is very sensitive towards that. அது அவருக்கு போய் தொடறதுக்கு அவர் அவ்வளவு உணர்வுள்ள ஒருவர். He will take his hand upon him. அந்த கையை அவன் மீது வைத்து விடுவார். But if you lose your position, ஆனா நீ ஸ்தானத்தை இழந்து போனா God will permit you to be in the hands of the adversaries. அந்த எதிராளிகளுடைய கரத்துல தேவன் உங்களை விட்டு விடுவார்.
even God cannot help you. அந்த நேரத்துல ஆண்டவராலையும் உதவி செய்ய முடியாது. Don't lose your position. எனவே உங்களுடைய ஸ்தானத்தை இழந்து விடாதீர்கள். Don't lose your possession. உங்களுடைய உரிமையையும் இழந்து விடாதீர்கள். And may the Lord bless you all in Jesus' holy name. ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் Let ஆசீர்வதிப்பாராக. us all close our eyes and pray. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தலைகளை வணங்கி Let us all ஜெபிப்போம். stand. நாம் யாவரும் எழுந்து You may be நிற்போம். sitting before this cell phones in this YouTube channel. யூடியூப் சேனல்ல செல்போனுக்கு முன்பாக நீங்கள் I encourage all the brothers and sisters to நான் எல்லா stand. சகோதர சகோதரிகளையும் நான் ஊக்கப்படுத்துகிறேன். Even though we are physically not together, நாம் அந்த சரீர பிரகாரமாக நாம் ஒன்றாக இல்லாவிட்டாலும் but we are united by the presence of God. ஆமென். நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே ஒன்றாக Just lift up your hands towards God. தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் You just pray and ask God, ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரை நோக்கி, Lord, help me where I lost my position. ஆண்டவரே எங்கே என் ஸ்தானத்தை இழந்து போனேன் என்று சொல்லி And help me to understand where I lost my position, Lord. ஆண்டவரே எங்கே என் ஸ்தானத்தை இழந்து போனேன் என்று சொல்லி கேளுங்கள். Lord, help me and restore me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை Still, சீர்படுத்துங்க. God is merciful to bless you. இன்னும் தேவன் இரக்கமுள்ளவராய் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Our gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த தகப்பனே, we come to your throne of grace tonight. ஆண்டவரே இந்த இடத்திலே உம்முடைய சிங்காசனத்தை Oh நாங்கள் God, thank you for பார்க்கிறோம். the word that you have sent towards us. ஆண்டவரே எங்களுக்கு நேராக நீர் அனுப்பின உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. Oh God, we were all sinners in your sight, oh Father. ஆண்டவரே ஒரு காலத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் எல்லாம் பாவிகளாய் இருந்தோம். Oh, thank you for your goodness and the mercy, oh Father. ஆண்டவரே உம்முடைய நன்மைக்காய் உம்முடைய கிருபைக்காய் Thank you for taking us out of the marry clay, oh God. ஆண்டவரே விளையாட சேற்றிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்ததுக்காய் Thank you for the greatest position that is given to us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விலைமதியான ஸ்தானத்துக்காய் நன்றி. Thank you for making us to be your children, oh God. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்ததுக்காய் நன்றி. Thank God you made us to be your heirs. ஆண்டவரே நீர் உம்முடைய சகோதரராய் நீர் எங்களை மாற்றிக் Thank கொண்டதுக்காய் God நன்றி. you gave all the spiritual blessings. ஆண்டவரே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. Thank God you made us to sit together with ஆண்டவரே Christ in the heavenly உம்மோடு கூட places. உட்காரும்படியாக நீர் எங்களுக்கு அருள் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. God, take all the foolishness from our mind, oh ஆண்டவரே God. என்னுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா மதிகேடுகளை எடுத்து போடுங்க. No matter what situation comes, ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் we don't want to lose this position and the possession. ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தையும் உரிமையை நாங்கள் In இழந்து order to போகக்கூடாது. have this position and the possession, you ஆண்டவரே, paid a great price on the இந்த Calvary. உரிமையும் இந்த ஸ்தானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் விலைக்கிரயத்தை நீர் எங்களுக்காய் செலுத்தி இருக்கிறீர். Help us, Lord. Help us, ஆண்டவரே Lord. நீர் எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். And bless the ஆண்டவரே, people who are hearing from far and near. ஆண்டவரே தூரத்திலும் சமீபமா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் Touch ஆசீர்வதியும். their mind, touch their bodies, touch their soul and everything. Those who are sick and afflicted, be healed in the name of the Lord Jesus Christ tonight. Let your power go forth with the power of God. And touch them and heal them, Lord, in Jesus' name. Those who are under the demonic spirit, let them be delivered, oh God. Those who are under the bondage of sin, be delivered in the name of Jesus Christ. By the power of your blood, deliver them, Lord. Deliver them, Lord, in Jesus' name. We give all honor and glory to you. We ask it in Jesus and holy precious name. Amen.